தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் விழுப்புரம் அருகே சின்னக்கள்ளிப்பட்டு உள்ளிட்ட ஏராளமான கிராமங்கள், தண்ணீரில் தத்தளிக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்கள், அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. சேலம் அடுத்த புத்தூர், கந்தம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 150 ஏக்கருக்கும் அதிகமான பயிர்களை சூழ்ந்த வெள்ள நீர். ஏக்கருக்கு ரூபாய் 40,000 இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் கழுத்தளவு தண்ணீரில் குழந்தையை மீட்ட இளைஞர். பாத்திரத்தில் வைத்து மீட்கப்பட்ட 3 மாத குழந்தை வீடியோ வைரல். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் குடியிருப்புகளை மூழ்கடித்த வெள்ளம். வீடுகளை சுற்றி இடுப்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கம். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாங்குப்பத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் எப்போது வடியும் என சாலையோரத்தில் கவலையுடன் காத்திருக்கும் பெண்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை மூழ்கடித்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம். வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் நேற்றைய ட்ரோன் கேமரா காட்சிகள் வெளியீடு. தருமபுரி மாவட்டம் தம்மம்பட்டி பகுதியில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர். கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் மூழ்கிய 2 தரை பாலங்கள். பொதுமக்கள் கடும் அவதி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நேரில் வந்தால் சிரமம் ஏற்படும் என்பதால் அலுவலகத்திற்கு அழைத்து நிவாரணம் வழங்கியதாக விஜய் பேச்சு. கடலூர் மாவட்டம் திடீர்குப்பம் பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் ஆய்வு. பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார்.
புயல் வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மாநில அரசை பொறுத்தவரை அவர்கள் அளித்திருக்கக்கூடிய நிவாரணத் தொகை எந்த விதத்திலும் கூட ஏற்புடையது கிடையாது. புயல் வெள்ள பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் வஞ்சகத்துடன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. எதிர்க்கட்சிகள் குறைகளை சுட்டிக்காட்டினால் ஏற்க தயாராக உள்ளதாகவும் விளக்கம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேதம் இருந்தால் 2 நாட்களில் சரி செய்யப்படும். அமைச்சர் சேகர் பாபு உறுதி. விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய கிராம மக்கள். காவல்துறை அரசு அதிகாரிகள் மீது சேற்றை வீசிய போராட்டக்காரர்களால் பரபரப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம். வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 இழப்பீடு. மானாவாரி பயிருக்கு ஹெக்டேருக்கு 8,500 இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டித்தரப்படும் என அறிவிப்பு. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த பசு, எருது உள்ளிட்ட கால்நடைகளுக்கு தலா 37,500 இழப்பீடு. வெள்ளாடு, செம்மறியாட்டுக்கு தலா 4,000 ரூபாயும், கோழிகளுக்கு தலா 100 ரூபாயும் இழப்பீடு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிவாரணம் வழங்குவது குறித்து ஆட்சியர்களிடம் விவரங்கள் கேட்பு. மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகம், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. குறைந்தபட்சம் இந்த முறையாவது தமிழகத்திற்கு உரிய நிதியை விடுவிக்க வேண்டுகோள். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, கரூர், திருச்சி, பெரம்பலூர் உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எல்லை பகுதியில் அமைதியும் நிலைத்தன்மையும் இல்லாமல் இந்திய சீன உறவு இயல்பாக இருக்க முடியாது. மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிக்கை தாக்கல்.